இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் அதிரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த அதிரசம் எப்படி பண்ணுறதுனாக்க, இட்லி மாவு அரைக்கணும் இல்லைங்களா? அந்த மாவு அரைச்ச உடனே எடுத்து அப்போவே பண்ணணும், புளிக்க வச்சு பண்ணக்கூடாது. நம்ம இட்லி தோசைக்கு போடும் போதெல்லாம் இது செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு நான் கொஞ்சம் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு சர்க்கரை போட்டு அது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கட்டியாக இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம கரண்டியில் எடுத்து அப்படியே ஊற்றிடணும். ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வைக்கணும். ஒரு சைடு நல்லா வெந்துச்சு. அதை இன்னொரு பக்கமும் திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது இட்லி மாவில் செஞ்ச அதிரசம் மாதிரியே இருக்காது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துச்சு. மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். கரண்டியில் ஊற்ற முடியல அப்படின்னாக்கா டம்ளரில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதையும் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஈவினிங்கில் இட்லி மாவு அரைக்கும் போது இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி மாவில் செஞ்ச மாதிரி இருக்காது. நாங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.